வர வர பிக் பாஸ் ஷோ பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கண்டென்ட்டே இல்லாமல் அவங்களே எவ்வளோதான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போல்லாம் ரவீனாவோட மைக் ஒன்று செத்து போச்சான். அந்த மைக்குக்கு இறுதி சடங்கு பண்ணுங்க அப்படின்றது ஒரு கண்டென்ட். பாவம் பாருங்க எப்படியெல்லாம் மாட்டியிருக்காங்கன்னு. அந்த மைக்குக்கு இறுதி சடங்கு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட். வந்து எல்லாரும் வரிசையாக உட்காந்து அந்த மைக்கை வச்சு அந்த மைக்குக்கு இறுதி சடங்குகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே அடியா பிக் பாஸ் ஷோக்கு இறுதி சடங்கு பண்ணிருங்கடா, அதான் நல்லது. பிக் பாஸ் ஷோக்கு பண்ணிருங்க. முடியல. நீ சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நான் சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும். அந்த படம் பார்த்த ஃபீல் இருக்கு எனக்கு. கொன்று கொலையாக்குறாங்க. நீ சாகணுனாலும் சரி, நான் சாகணுனாலும் சரி, இந்த கண்டென்ட்டை பார்த்து தான் துளையணும். வேறு வழி இல்லை. ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு மட்டும் தெரியுது. என்ன பண்ண போகிறான் என்ன தெரிய மாட்டேங்குது. அதுக்கு வேற வெக்கம் இல்லாமல் எல்லாரும் வந்து எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை நினச்சாதான் பதட்டமாக இருக்குது. என்னடா எதை நோக்கி போய்க்கிருக்கோம்? ரொம்ப சீரியஸாக எடுத்து அதை வேற எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே. முடியல முடியல. பிக் பாஸ் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லா மக்களுடைய வாய்ஸாக அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தை நல்லா கேட்டுக்குங்க, நல்லா மனசுக்குள்ளே ஏற்றி கேட்டுக்குங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும். தயவு செய்து 105 நாள் வரைக்கெல்லாம் இழுக்காதீங்க. புண்ணியமாக போகும். இந்த மாதத்தோடு முடித்து எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி விடுங்க. என்னங்க நான் சொல்கிறது சரிதானே? ஏய், நீ சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நான் சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும்.